இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், 10 நிமிஷத்திலே புளிசாதம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸை வந்து முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரா பர்ஃபெக்டா நல்ல வாசனையா இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கோவில் புளியோதரை டேஸ்ட்டை வந்து அப்படியே பர்ஃபெக்டா கொடுக்கும். அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் அளவுக்கு, அதாவது இந்த புளியை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த புளி வந்து நல்லா புளிக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவையும் கொடுக்கும். அதாவது உங்களுடைய அந்த புளி சுவையினுடைய அளவை பொறுத்து இந்த இடத்துல நீங்க கூடவோ குறைக்கவோ செய்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி இருக்கும். இப்ப இந்த புளியில இருக்கக்கூடிய அந்த நார், அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்கனவே வந்து அதுல வந்து அந்த கொட்டை எடுத்து இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதனுடைய இது இருக்கும், அதை வந்து எட்ட எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த நார் எல்லாத்தையுமே எட்ட எடுத்துடணும் கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறமா சின்ன சின்னதா இந்த மாதிரி கையாலே சின்ன சின்னதா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நீட்டா இல்லாம சின்ன சின்னதா எடுத்துக்கங்க, வதக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததா ஒரு பேன்ல எண்ணெய்லாம் நான் எதுவும் சேர்க்கல, ஏன்னா இந்த பொடி கிட்டத்தட்ட நீங்க 1 மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். அதனால ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது இந்த இடத்துல. வெறும் கடாயிலே இந்த கப்பால 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். இது வந்து சராசரியா 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து மிதமான தீயில வச்சுட்டு வறுக்கணும். ரொம்ப வேகமா வச்சு வறுத்தீங்க அப்படின்னா மேல பட்டுன்னு கருகி போன மாதிரி ஆயிடும், உள்ள வந்து கடலைப்பருப்பு சரியா வேகாம போயிடும். அதனால மிதமான தீயில வச்சுட்டு நல்ல பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். இப்ப பாருங்க, நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு, அதே சமயத்துல நல்லா வறுபட்டு இருக்கு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அடுத்துதான் இதுல எந்த கப்பால கடலைப்பருப்பு அளந்தனோ அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். இதுலயும் இப்ப எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சுட்டு கடலைப்பருப்பை எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு, நல்ல பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இதுவும் வறுபட்டுடுச்சு. இது அப்படியே அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அடுத்துதான் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதாவது தனியா விதை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இதையும் மிதமான தீயில வச்சுட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்ப இது வறுபட்டுடுச்சு, இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுவும் வறுபட்டுடுச்சு, இதையும் அப்படியே அதே பிளேட்லயே மாத்திடலாம். அடுத்ததா ஒரு 30 to 40 கருவேப்பிலை இலைகள் சேர்த்திருக்கேன். அதையும் அதனுடைய ஈரத்தன்மை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கையில தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்கணும். அப்பதான் வந்து அந்த பொடி கெட்டு போகாம இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் அந்த பிளேட்டுக்கே மாத்திக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்குங்க போதும். சேர்த்துட்டு காய்ந்த மிளகாய் ஒரு 20 மிளகாய் போல சேர்க்கிறேன். மிளகாயில அந்த காம்பை வந்து நீக்கல, ஏன்னா அதனுடைய விதை வெளிப்பட்டு கருகி போயிடும், நல்லா இருக்காது. காம்போட சேர்த்துட்டு அந்த மிளகாய் வந்து நல்லா உப்பி வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு, அதே சமயத்துல நல்லா உப்பி வருது. இப்ப இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த புளி சேர்த்துக்குங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த புளியை ஒரு 3 to 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த புளியில வந்து அந்த ஈரத்தன்மை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக தான் வறுக்கிறோம். அப்பதான் வந்து மிக்சியில சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல பொடியா வரும். இந்த மாதிரி தான் கடையிலலாம் உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் பவுடர்லாம் வந்து ரெடி பண்றாங்க. கடாய் வந்து மேக்சிமம் புளி வறுக்கிறதுக்கு சில்வர் கடாய் பயன்படுத்துங்க, நான்ஸ்டிக் இல்லைன்னா வந்து இரும்பு பாத்திரம் பயன்படுத்தாதீங்க. இப்ப பாருங்க, புளியும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடலாம். இப்ப இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இந்த புளிய கையால இப்படி எடுத்து இப்படி தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்தம் வரணும், கடகடன்னு சத்தம் வரணும். அந்த மாதிரி இருந்தாதான் புளி வந்து அதுல இருக்கக்கூடிய இந்த ஈரத்தன்மை இழந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க எப்படி சத்தம் வருது பாருங்க, இந்த மாதிரி சத்தம் வரணும். அடுத்ததா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மிளகாய், அதுல இருக்கக்கூடிய அந்த காம்புகளை இப்ப நீக்கிடுங்க, சேர்த்துக்கலாம். அடுத்ததா அந்த நம்ம வச்சிருக்க புளி, அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். வேற எந்த பொருளும் இப்ப சேர்க்க வேண்டாம். இப்ப இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம நினைப்போம் புளி அரைப்படாது, ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படிலாம் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. நம்ம நல்லா வறுத்துட்டோம், அதனால சட்டுன்னு வந்து பவுடர் ஆயிடும், கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எள்ளு வறுக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால தனியா ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளை வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இப்ப அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்க்கும் போது அந்த புளி சாதம் நல்ல வாசனையா இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கோவில் ஸ்டைல் டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸான பவுடரா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி இருக்கணும் பவுடர் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னர்ல சேர்த்துட வேண்டியதான். அந்த பவுடர் விழும்போது எவ்வளோ நல்லா உதிரி உதிரியா வந்து விழுது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புளி எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு பாருங்க.
அந்த புளியை நம்ம எண்ணெயில நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா பவுடர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா கிடைக்கும். மிக்ஸிலாம் வீணா போகாது, கவலைப்படவே வேண்டாம். இப்போ இதை வச்சு நம்ம சாதம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சாதம் வந்து 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இது நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா. இப்போ நம்ம பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ இதை வச்சு நம்ம 5 நிமிஷத்துல சாதம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 3 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டு வரட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. எல்லாம் நல்லா சிவந்து வரணும். இப்போ இதில் 2 வரமிளகாய் உடச்சி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இருந்தாலும் மேலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போட்டால் போதும். போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் வந்து வடித்த சாதம் எடுத்திருக்கேன். குக்கர் சாதமும் தாராளமாக பார்த்து பயன்படுத்திக்கலாம். சாதத்தை ஆற வைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆற வச்சிருக்கேன், நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுமாரி சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடித்த சாதம் தான் இது. சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். பாருங்க, அதனுடைய நிறம் பாருங்க எப்படி நல்லா அருமையாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த கோயில் புளியோதரை சுவையை வந்து அப்படியே கொடுக்கும். அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அதனுடைய மனமாக இருக்கட்டும், அதனுடைய அந்த நிறமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சாதம் வடிச்சிட்டிங்கன்னா போதும், 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது. அவ்வளோதான், சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.